மச்சான், நந்தினி அங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நீ பார்த்தல்ல? பாவம்டா அவ. தன்னோட கஷ்டத்தை அவ வாய் விட்டு கூட சொல்ல மாட்டான். அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது என்னால தாங்க முடியல மச்சி. அவளுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ சொல்றதெல்லாம் புரியுது மச்சான். நீ நந்தினிக்காக இந்த அளவு இறங்கி போய் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு நிஜமாவே சந்தோஷம்தான். ஆனா ஒரு நண்பனா இந்த கோலத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இதை தவிர வேற ஏதாவது செய்யலாமே மச்சான்? டேய் விவேக், இதுல என்னடா இருக்கு? ஒரு காலத்துல நானும் வாழ்க்கையை பத்தி என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேன். யார் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன, எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு என் மனசு இப்படி மாறி போயிருக்குன்னா அது எனக்கே ஆச்சரியமா தாண்டா இருக்கு. ஆனா இங்க பாரு மச்சான், நாம எந்த பக்கம் போனாலும் கடவுள் நமக்குன்னு ஒரு ரூட்டை வச்சிருப்பான். எங்க சுத்தினாலும் கடைசியில அங்கதான் கொண்டு போய் நிப்பாட்டுவாரு. ஆண்டவன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில விளையாடி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். இப்போ எனக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நடக்கிற விளையாட்டு இது. இதுல நான் அந்த சாமியை ஜெயிக்கணும்டா. என்னோட நந்தினிக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு அந்த சாமிக்கு தெரியணும். நான் தெரிய வைப்பேன். நீ வா. ஐயா ஐயா, இவெல்லாம் என் கோயிலுக்கு வரான். ஏங்க, கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே? ஏன் இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கிறீங்க? மாவ், நீ முதல்ல வீட்டுல குனிஞ்சு நிமிந்து வேலை பாரு. உட்கார்ந்து தின்னு உடம்பு புசு புசுன்னு ஏறி போச்சு. ஆளை மூஞ்சியும் பாரு. யாரு முதல் முடிச்சா தெரியல. என்னடா எவனும் பிச்சை போட மாட்டேன்றான். யாரும் முதல் முடிச்சா தெரியல. தெரியாம முடிச்சிட்டா. ஐயா திரும்ப பண்ணுங்க ஐயா. ஐநூறாயிரமா அள்ளி போட்டா மகாபிரபு இவரு தானாண்டா. ஐயா இப்ப அள்ளி போடுங்கய்யா, போடுங்கய்யா. என்ன பாக்குறீங்க? அள்ளி போடுங்கய்யா, போடுங்கய்யா. உங்களை மாதிரி அள்ளி கொடுத்து தர்மம் பண்ற மகாராசா எப்பயாவது ஒரு நாள் தான் இந்த பக்கம் வருவாங்க. ஆனா நீங்க நேத்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்கீங்க. உங்களை போல மனசு யாருக்கையா வரும்? தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயா பிச்சை போடுங்கய்யா. ஐயா 500 ரூபாய் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு 50 100 இருந்தாலும் போடுங்கய்யா. ஐயா கொஞ்சம் அந்த பக்கம் நவுந்து உட்கார்றீங்களா? கொஞ்சம் கிட்ட வச்சிருக்காரா? அப்படியா? வந்து உட்கார்ந்து எடுங்க பணத்தை. ஐயா கர்ம பிரபு, என்ன பண்றீங்க நீங்க? என்ன இங்க வந்து உட்கார்றீங்க? இது பிச்சை எடுக்கிற ஐயா. நீங்க இங்க உட்காரவே கூடாதுயா. ஐயா 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 சார் 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 மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம். மேடம் கிவ் மீ 5 rupees மேம். மேம் மேம் எனிதிங் மேம். ஐயா என்னையா இது? நீங்க போய் எங்க கூட சேர்ந்து கையேந்தி பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அள்ளி அள்ளி போட்ட வல்லன்னு எல்லாரும் சொன்னாங்களே, இப்ப வந்து எங்க கூட சேர்ந்து கையேந்திட்டு இருக்கீங்க. அதானே. ஏன் தம்பி பிராங்க் பண்றீங்களா? அங்க இங்க எல்லாம் கேமரா வச்சிருக்கீங்களா? ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. யார் ஐயா நீங்க? பார்த்தா கஷ்டப்படுற ஆள் மாதிரி தெரியல. நேத்து 500 1000 கொடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம போனீங்களா? இன்னைக்கு என்னன்னா எங்க கூட உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? அன்னைக்கு இருந்துச்சு கொடுத்தேன், இன்னைக்கு இல்ல, அதனால பிச்சை எடுக்க. புரியலைங்க ஐயா. தம்பி சும்மா சொல்லாதீங்க தம்பி. அது எப்படி ஒரே நாள்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வருவீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து போய் வேற வழியே இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு நாளைக்கு 5 கிலோ ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கீங்களே. அது மட்டும் இல்ல, உங்களை பார்த்தா
முன்ன பின்ன பிச்சை எடுத்தது மாதிரி தெரியலையே. அதானே. அப்புறம் உன்ன மாதிரி பரம்பரை பரம்பரையா பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? டேய் அப்படி இல்லப்பா, தம்பியோட முகத்தை பார்த்தாலே பணக்கார கலை தாண்டவம் ஆடுதுப்பா. அதனால தான் அப்படி கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, இத பாருங்க, தேவையில்லாம நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு வேண்டுதல். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க எல்லாரும் கூடயும் உட்காந்து கொஞ்சம் பிச்சை எடுத்துட்டு போயிடுறேன். ஓ, இந்த ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் பிச்சைக்காரனா நீங்க? தம்பி நீங்க யாரு? அவருக்கு அசிஸ்டன்ட். ஓ, பிச்சை எடுக்கிறதுக்கே அஸ்டண்டா? உனக்கு ஒரு தட்டு வேணுமா? இங்க வந்து உட்காந்துக்கிறியா? நிறைய வருமானம் வரும் தம்பி. அது ஆளை பார்த்தாவே தெரியுது. டேய் டேய் டேய், கொஞ்சம் பேசாம இருடா. இல்ல மச்சான், இங்க இருந்து கிளம்பலாம் மச்சான். வேணாண்டா. டேய் சும்மா இருடா. மேம் 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 ப்ளீஸ் மேம் 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 ப்ளீஸ் மேம் சம்திங் மேம் 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 நில்லுங்க மேம் மேம்